உங்க வீட்ல வச்சிருக்க செம்பருத்தி செடியில ரொம்ப பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கு. என்ன பண்ணாலும் போகவே மாட்டேன்துன்னா, இந்த ஒரே ஒரு ஹோம்மேட் லிக்விட் ஃபெர்டிலைசர நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நமக்கு வித்தின் 1 வீக்குள்ள சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது பூச்சி மட்டும் போறது இல்லாம, புது துளிர் வந்து நெறைய மொட்டு வச்சு சூப்பரான பூவா பூக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நான் வந்து வெறும் 5 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஹோம்மேட் லிக்விட் தான் இது. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி வடிச்ச பிறகு இருந்த கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு தோலும் வெங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதில் பூச்சி போகிறதுக்கு வந்து ரொம்பவே உதவி பண்ணும். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இதை 10 நாள் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது பவர்ஃபுல் லிக்விடாக நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இந்த லிக்விட் எடுக்கிறீங்கன்னா அதே 1 கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணியை சேர்த்து டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதை நான் வந்து ஐஸ்வர்யம் செம்பருத்திக்கு அடிச்சிருக்கேன். அதே போல் நாட்டு செம்பருத்திக்கும் அடிச்சிருக்கேன். நீங்கள் செம்பருத்திக்கு மட்டும்தான் அடிக்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்க ரோஜா செடி, பாரிஜாதம் செடி, சங்குப்பூ எதில் வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். அதே போல் இந்த லிக்விடை வந்து பூச்சி வந்ததுக்கு அப்புறமா தான் அடிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. பூச்சி வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஸ்ப்ரேவை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியான பூவாக பூக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் செம்பருத்தி பூவில் வந்து மொட்டு வந்து விழுந்துருது, கட் பண்ண மாதிரி விழுந்துருது, அது எதனாலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து அந்த என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தா அதை நம்ம வந்து தவிர்க்கலான்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். பாய்.